கெட்டி மேளம் சரியில்ல. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லட்சுமி அம்மாவுக்கு சடங்கு நடக்க போறாங்க. அப்ப நடக்கும்போது முருகன் ஓடி வந்து அத தடுத்து நிறுத்திடுறாங்க. இல்ல எங்க அம்மா எப்பவும் இதே மாரி மங்களகரமா இருக்கணும். தலை நெறைய பூ வச்சிருக்கணும், நெத்தியில குங்குமம் வச்சிருக்கணும், கை நெறைய வளையல் போட்டிருக்கணும். இப்படித்தான் எங்க அம்மா இருக்கணுங்கிறாங்க முருகன். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரகுவும், கேசவனும் இதெல்லாம் சரிப்படாது. ஏன்டா டேய் எல்லாரும் முடிவு பண்ணி ஏதோ ஒரு காரியத்த செஞ்சுட்டு இருக்காங்க. நீ வந்து தடுக்குறியா? அப்படின்னு கேட்கவும் துளசிக்கு கோவம் வருது. முருகன் அண்ணா அம்மா இப்படித்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா, அதையெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது. ஆனா அண்ணன் சொல்றாரு, "உங்களுக்கு கொஞ்சம் கூட அம்மா மேல அக்கறை இல்லையல்ல. அதனால தானே நீங்க இதெல்லாம் செய்யட்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு துளசி சொல்லவும், "இதா பார் துளசி, நடைமுறையில என்னவோ அதைத்தான் நடத்தணும். இதெல்லாம் எதிர்பாராம செய்யக்கூடாதுங்கிறாங்க. சமுதாயத்துல கணவன் இறந்துட்டா பெண்கள் இப்படித்தான் இருக்கணும்னு முதல்லயே ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா நீ வந்து புரட்சி பொண்ணா இருந்து இதெல்லாம் ஒண்ணும் மாத்த முடியாது. உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க ரகு. அண்ணே நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா பெண்களும் மாறிக்கலையே என்ன? என்ன ஒவ்வொருத்தரும் கணவன் இழந்தா அப்பவெல்லாம் உடன்கட்டை ஏறிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பவெல்லாம் அப்படியா நடக்குது? காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்ல மாறிக்கிட்டு தானே இருக்காங்க. பூ வைக்கிறதும் பொட்டு வைக்கிறதும் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்ட பழக்கம்தான். புருஷன் செத்ததுமே இதெல்லாம் நம்ம ஏத்துக்க கூடாதுங்கிறது எந்த ஒரு நியாயம்? அப்படியே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு துளசி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப வெற்றியோட அப்பா ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க, இதை பாருமா துளசி, நடைமுறையில என்ன நடக்குதோ அதை தான் செய்யணும். நம்ம புதுசா எதுவும் செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி சொன்னதும் லட்சுமியும் சொல்றாங்க, ஆமா துளசி, நடைமுறையில என்னவோ அதுவே நடக்கட்டும். அதாவது நம்ம எதையும் மாற்ற முடியாது. அப்படி மாத்தினாலும் அதை சமுதாயம் ஏத்துக்காதுங்கிறாங்க லட்சுமிமா. துளசி சொன்னது நியாயம் இருக்குன்னு முருகன் சொல்றாங்க. இது கேட்டு அங்க இருந்த அத்தனை பேரும் முருகன் என்ன சொல்றாருன்னு புரியாம கேட்கறாங்க. அப்ப துளசி அதுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. முருகன் அண்ணாவுக்கு இந்த சம்பிரதாயங்கள் வேண்டான்னு சொல்றாரு. இது உங்க எல்லாத்துக்கும் சம்மதமான துளசி கேட்கும்போது அங்க இருந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் ஆமா முருகன் சொல்றதும் நியாயம்தான். ஆனா லட்சுமி அம்மா இதே மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த அம்மா அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அப்படியே இருக்கட்டும்னு எல்லாரும் ஒரு முடிவா சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரகுவும் கேசவனும், ஏ துளசி, நீ ஏதோ அதை இதையும் மாத்துறேன்னு சொல்லிட்டு நடைமுறைக்கு மாறா மாத்திட்டு இருக்க, இதெல்லாம் தப்புங்கிறாங்க. அங்க வந்திருந்தவங்களும் கூட சொல்றாங்க, ஆமா நானே இறந்துட்டாலும் என் பொண்டாட்டி இந்த மாதிரி சீர்சடங்கெல்லாம் எதுவும் செஞ்சுக்க கூடாது, மங்களகரமா எப்பவும் இருக்கணும்னு சொல்றாங்க. இது எல்லாம் கேட்ட ரகுவும் கேசவனும் வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. இதுல துளசி எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க, நான் சொன்னதுல உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மதம்னா இதுல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு தெரிவிச்சிருங்கங்கிறாங்க. யாரும் எதுவும் பேசாம, இல்ல துளசி நீ சொல்றதுதான் சரி, லட்சுமி அம்மா எப்பவும் இதே மாதிரி மங்களகரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீர் சடங்கெல்லாம் நிறுத்திடுறாங்க. ஐயர் வந்ததும் சிவராமனுக்கு பிண்டம் வைக்கிறாங்க. 3 பசங்களா உட்காந்து முருகன், ரகு, கேசவன் 3 பேர்த்தையும் உட்கார வச்சு சிவராமன் போட்டோவையும் வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி அவங்க அப்பா கூட இருந்த நாட்களை எல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. இன்னைக்கு அப்பாவோட காரியத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில இப்படி இக்கட்டான நிலையில எல்லாம் உட்காந்துருக்க அப்படின்னு நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கிற அஞ்சலி மகேஷை பத்தி நினைக்கிறாங்க. கல்யாணமான நாள்ல இருந்து மகேஷ் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவர் அதை நான் பெருசா எடுத்துக்காம இப்படியும் திருத்திடலாம்னு நினைச்சு வந்துட்டு இருந்தேனே. ஆனா இவர் இவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. சரியான சூழ்ச்சிக்காரனா இருந்துகிட்டு என்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரேன்னு நினைக்கிறச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி. மகேஷ் பால்ல கரப்பாம்பூச்சி போட்டு குடிச்சது, அப்புறம் அஞ்சலிக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி முட்டி போட்டு கையை தூக்கி நிக்க வச்சது, இப்படி சில கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சு இந்த வாழ்க்கை தேவைதானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அஞ்சலிக்கு போன் வருது. யாருன்னு பார்க்கும்போது மகேஷை நினைச்சு வெறுப்பா அந்த போனை தூக்கி போடலாமான்னு நினைக்கிறாங்க அஞ்சலி. தூக்கி போட்டா மறுபடியும் அவன் தேடி வருவானே, என்ன செய்யலாம், சரி அட்டன் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி அட்டன் பண்றாங்க. வீடியோ கால் போட்டு பேசுறாங்க. என்ன அஞ்சலி சோகமா இருக்கு? என்ன உங்க அப்பாவை பத்தி நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? அவர் வயசானவர் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா இனிமே அவரை பத்தியோ உங்க வீட்டை பத்தியோ நீ நினைக்கவே கூடாது. இனிமே என்ன பத்தியும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய பத்தியும் தான் நீ நினைக்கணும். இப்படி சோகமா இருக்கிறது அது உடம்புக்கு நல்லதில்லை, உன் குழந்தைக்கு நல்லதில்லை. நீ எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்குங்கிறது உனக்கும் தெரியுமல்ல. மகேஷ் பேச பேச அஞ்சலிக்கு வெறுப்பா இருக்கு. உடனே போனையும் கட் பண்றாங்க. திரும்பவும் வீடியோ காலுக்கு வர்றாங்க மகேஷ். அஞ்சலி நீ இன்னும் சாப்பிடலைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. போ, நான் வீடியோ காலில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ போய் சாப்பிடு, என் கண்ணு முன்னாடி நீ சாப்பிட்டா தான் நான் திருப்தி அடைவேங்கிறாங்க. அஞ்சலி வேண்டா வெறுப்பா பேசாம அப்படியே போய் டைனிங் டேபிளில் உட்காந்து மகேஷ் சொல்ற மாதிரி சாப்பாடு போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி நான் சொல்றபடி இப்ப நீ கேட்குற இதே மாதிரி தான் அஞ்சலி இருக்கணும். ஆனா முதல்ல நான் இப்படிதான் இருந்தேன். ஆனா இடையில தான் கொஞ்சம் திமிரா பேச ஆரம்பிச்சேன். இனிமே திமிரா பேசுறதுக்கெல்லாம் இடம் இல்லை அஞ்சலி. இனிமே நீ இப்படிதான் இருக்கணுங்கிறாங்க மகேஷ். அஞ்சலி முக்கியமான விஷயம், இனிமே நீ எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவெடுக்கணும், நீ முடிவெடுக்க கூடாது சரியா? இனிமே நான் என்ன சொல்றேனோ அதன்படிதான் நீ இருக்கணுங்கிறாங்க. மகேஷ் சொன்னதை கேட்டதும் அஞ்சலிக்கு அவ்வளோ ஒரு அருவருப்பா இருக்குது.
சரி அஞ்சலி, நான் சொன்ன மாரி நீ சாப்பிட்ட. சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு. தூங்கி எந்திரி. நான் அப்புறமா வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. முடிச்சுட்டு வரேன்ட்டு ஃபோன கட் பண்றாங்க மகேஷ். இது எல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருந்த அஞ்சலி உடனே அருவருப்போட போய் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அஞ்சலி அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க. நம்ம அப்பா இறந்ததுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். ஆனா அந்த குடும்பத்துக்காக என்னால எந்த ஒரு நன்மையும் நடக்கலைனாலும், இப்போ இவனால அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய கெடுதல் நடந்திருக்கு. நஷ்டமும் நடந்திருக்கு. இவனை விட்டு நம்ம விலகி போகலான்னு நினைச்சாலும் கண்டிப்பா நம்மள விடமாட்டான். நம்மள விடுறது மட்டும் இல்லாம நம்மள குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து டார்ச்சர் பண்ணுவான். ஏதாவது ஒண்ணு விபரீதத்தை பண்ண தயாரா இருப்பான். எல்லாத்துக்கும் துணிஞ்சவனா இருக்கானே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. இவனை விட்டு விலகவும் முடியாது, இவன் கூட இனிமே வாழவும் முடியாதுன்னு முடிவெடுக்கிறாங்க அஞ்சலி. இந்த பக்கம் பார்த்தா சிவராமனுக்கு காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்ப ஈஸ்வரமூர்த்தி லட்சுமியை பார்த்து சொல்றாங்க, இதை பாருமா, உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட நீ தாராளமா கேட்கலாங்கிறாங்க. அண்ணே நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப பெருமை போதுங்கிறாங்க. வெற்றியை கூப்பிடுறாங்க. வெற்றி கிளம்பும் போது துளசியும் கிளம்ப சொல்றாங்க லட்சுமி. இல்லம்மா, நான் உங்க கூட இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு போறேங்கிறாங்க. ஆமா, இன்னும் இருக்கட்டும் அத்தை, நீங்க தனியா தானே இருப்பீங்க, துளசி உங்களுக்கு சப்போர்ட்டா கூட இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க வெற்றி. தீபா கவிதா இவங்களும் கிளம்பும் போது அப்பவே லட்சுமி கிட்ட வந்து பேசுறாங்க. அத்தை, நீங்க மட்டும் இனிமே தனியா இருக்க வேண்டாம், நாங்க இருக்கோம்ல, எங்க கூட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கவிதா, தீபா, நீங்க 2 பேரும் கூப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனாலும் நான் இதே வீட்டுல இருந்துடுறேன். என் புருஷ வாழ்ந்த வீட்டுல அவங்க ஞாபகமாவே நான் இந்த வீட்டுல இருந்துடுறேன். எனக்கு அதுதான் மரியாதைங்கிறாங்க லட்சுமி. ரகு, கேசவன் 2 பேருமே லட்சுமியை பார்த்து விரோதியாட்ட நிக்கிறாங்களே தவிர எதுவும் பேசாம நிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கவிதா போய் ரகு கிட்ட சொல்றாங்க, என்னங்க அத்தை இந்த நிலைமையில இருக்கும்போது கூட உங்களுக்கு பாசமே இல்லையா? அம்மா கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணவே இல்லையான்னு கேட்குறாங்க. ஏ கவிதா, பேசாம வாயை முடிக்கிட்டு இப்போ என் பின்னாடி வர்றியா இல்லையாங்க? நான் ஒன்றும் இங்கே வரணும்னு வரல, நீ கூப்பிட்டியன்னு தான் நான் வந்தேன்னு சொல்றாங்க ரகு. கவிதா, நீ எதுவும் பேசாதம்மா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. அத்தை, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் இங்கே வந்து உங்களையும் அப்பப்போ பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க கவிதா. தீபாவும் லட்சுமி கிட்ட போயிட்டு வரத்தேன்ட்டு போறாங்க. இந்த பக்கமா முருகன், ரேவதி 2 பேரும் லட்சுமியோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. நாங்க இருக்கோம், நீங்க எதுக்காகவும் கவலைப்படக்கூடாதுன்னு முருகன் சொல்லிட்டு இருக்கும்போது லட்சுமி அம்மா கண்ணில் கண்ணீரா போய்கிட்டு இருக்கு. அப்போ வெற்றி வந்து முருகனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இதை பார் முருகா, மாமா விட்டுட்டு போன வேலைகளை நீங்க தான் பார்த்துக்கணும். கார் செட்டை நம்ம அப்படியே விட முடியாது. அவங்க விட்டுட்டு போன வேலைகளை நீங்க தொடங்குங்கங்கிறாங்க. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறாங்க முருகன். இல்லைண்ணே, நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ உள்ள நுழைஞ்சி என்ன நடக்கணுமோ அதை பாரு. உனக்கு ஏற்கனவே அந்த வேலை தெரிஞ்ச வேலை தானேன்னு சொல்றாங்க துளசி. ஆமா முருகா, அப்பா செஞ்ச வேலையில உனக்கு பாதியாவது தெரிஞ்சிருக்குமல்ல, நீ அதை தொட்டு பாரு. உனக்கு தெரிஞ்ச வேலைகளை நீ செய்யணும்னு சொல்றாங்க லட்சுமி. இதா பாருங்க முருகா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் என்ன கேளுங்க, நான் இருக்கேங்கிறாங்க வெற்றி. முருகனும் ஏதோ ஒரு தைரியத்துல சரி நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வெற்றி, துளசி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. முருகன் நிச்சயமா அப்பாவோட வேலையை கத்துக்கிட்டு அதை கன்டினியூ பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா லட்சுமி அம்மா அஞ்சலியை நினைச்சு வருத்தப்படுறாங்க. துளசி, அஞ்சலி அப்பவே வாமிட் வருதுன்னு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா, அவ இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல, நீ ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறியாங்கிறாங்க லட்சுமி. அம்மா நான் கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு துளசி ஃபோன் பண்றேங்கிறாங்க. அஞ்சலி யோசிச்சுட்டே இருக்காங்க. இனிமேல் இவனுக்கு பயந்துட்டு நாம ஏன் இருக்கணும்? இவனால நம்ம குடும்பத்துக்கும் ஆபத்து. இப்ப என்னால தான் இப்ப எங்க அப்பாவே இறந்துட்டாங்க. இவன் செய்யற காரியத்தினால ஒவ்வொருத்தரையும் நான் பழி கொடுக்கணுமா என்ன? இவனுக்கு பயந்துட்டு இனிமே வாழணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த வாழ்க்கை எனக்கு இனிமே தேவையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க அஞ்சலி. நான் இருந்தா மட்டும்தானே என்னை இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணுவான். நானே இல்லாம போயிட்டா இவன் என்ன பண்ணுவான்? இவனை தோக்கடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் நினைச்சுக்கிட்டு அஞ்சலி கிச்சனுக்கு போறாங்க. அஞ்சலி கிச்சனுக்கு போனதுமே மகேஷ்க்கு தான் வீடியோ கால் பண்றாங்க. மகேஷ் நினைக்கிறாங்க, என்னடா அது, என்னைக்கும் இல்லாத திருநாளா அஞ்சலியே நமக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு போனை அட்டன் பண்றாங்க மகேஷ். என்னடா, என்னை பார்க்கும்போது உனக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? என்னை பார்த்து பார்த்து மிரட்டணும்னு தோணுதா? இனிமே உன்னால என்னை மிரட்ட முடியாது. நான் உன்னை ஜெயிக்கணும்னா இப்பவே என்னோட உயிரை மாத்திக்கிறேங்கிறாங்க அஞ்சலி. இது கேட்டதும் மகேஷ் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. ஏ அஞ்சலி, நீ என்ன முடிவு எடுத்திருக்கேங்கிறாங்க. ஆமாண்டா, நான் எடுத்திருக்கிற முடிவு தான் சரியான முடிவு. இருக்க முடித்தானே நீ என்னை இந்த அளவுக்கு அதிகாரம் பண்ணிட்டு என் குடும்பத்தை மிரட்டிட்டு இருக்கேன். நானே இல்லாம போயிட்டா நீ யாரை மிரட்டுவே, என்ன செய்யவே, உன்னால என்ன பண்ண முடியுங்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி, நீ அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் எடுங்காதீங்கிறாங்க. ஆமாண்டா, இது நாள் வரைக்கும் நீ மிரட்டினதுக்கெல்லாம் நான் ஆடிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறமா நீ யாரை மிரட்டுறேன்னு நான் பாக்குறேன். இதுக்கப்புறமா உன் பேச்சை கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க அஞ்சலி. என்னோட முடிவை நானே தேடிக்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வீடியோ காலில் வந்துட்டு அப்படியே கேஸ் சிலிண்டரை திறந்து விடுறாங்க. திறந்து விட்டதும் ஒரு தீக்குச்சியை பற்றி போடுறாங்க. குபீர்னு தீ பிடிக்குது. அந்த பக்கமா இருந்துட்டு இருக்கிற மகேஷ், அஞ்சலி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு, அஞ்சலி நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத, வெளியில ஓடி வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ரூபம் ஃபுல்லா தீயா பரவிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள அஞ்சலி நிக்கிற மாதிரி மகேஷ்க்கு தெரியுது. மகேஷ் சைக்கோ புத்தியால அஞ்சலி உயிரை மாச்சுக்கிற அளவுக்கு துணிஞ்சு போயிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.